ஈர்க்கும் சிந்தனைகள். சவுலின் சரீரமும் தாவீதின் பெருந்தன்மையும். சவுல் தன் உயிரோடு இருக்கின்ற நாள் மட்டும் தாவீதின் உயிரை பறிக்க வேட்டையாடிக் கொண்டிருந்தான். ஆனால் தாவீது அவனுக்கு கிடைத்த 2 சந்தர்ப்பங்களிலும் சவுலை கொலை செய்யாமல் அவனை தப்பிக்க விட்டான். சவுலை தாவீது கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட அரசனாக பார்த்தான். கடவுள் அபிஷேகம் பண்ணின சவுல் மீது கைப்போட தாவீது விரும்பவில்லை. தாவீது தான் உயிரோடு இருக்கும் வரைக்கும் இந்த நிலையை பின்பற்றினான். அது ஆச்சரியமில்லை. சவுல் மரித்த பிறகும் அவனுடைய சரீரத்திற்கு தாவீது கொடுத்த மரியாதைதான் மிகச் சிறப்பானது. இதை 2 நிகழ்வுகளில் நாம் பார்க்கலாம். ஒரு அமலேக்கியன் தாவீதிடம் வந்து மரணம் அடையும் தருவாயில் இருந்த சவுலை அவனின் விருப்பப்படி தான் கொன்றதாக பொய் சொல்லித் தான் போர்க்களத்தில் கைப்பற்றிய சவுலின் தலையிலிருந்த அரச கிரீடத்தையும் கையிலிருந்த வளையல்களையும் தாவீதிடம் காண்பித்தான். இதை சொல்வதன் மூலம் தாவீதிடம் ஏதாவது பரிசு பெறலாம் என்று நினைத்தான். ஆனால் தாவீது கடவுளால் அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுலை கொன்றதாக அவன் சொன்னதின் நிமித்தம் அவனை கொலை செய்ய உத்தரவிட்டான். சவுல் இறந்த பிறகும் கூட சவுல் கடவுளால் முடிசூடப்பட்ட முதல் அரசன் என்பதை மறக்கவில்லை. சவுலை புற இனத்தை சேர்ந்த அமலேக்கியன் கொலை செய்ததாகச் சொன்ன காரியத்தை தாவீது அங்கீகரிக்கவில்லை. சவுல் இறந்த பிறகும் சவுலுக்குரிய அங்கீகாரத்தை தாவீது கொடுக்க தவறவில்லை. சவுலுடைய இறப்பில் மகிழ்ச்சி அடையாமல் அவனை குறித்தும் தன் நண்பனான யோனத்தானை குறித்தும் ஒரு அருமையான பாடலை பாடினான் தாவீது. 2 சாமுவேல் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் இதை பார்க்கலாம். தாவீதின் நல்ல பண்புகளுக்கு இதுவும் ஒரு உதாரணம். 2 அது மட்டுமில்லை. தாவீது அரசனான பிறகு சவுல் மற்றும் யோனத்தானின் எலும்புகளை சவுலின் தகப்பன் கீஷின் கல்லறையில் அடக்கம் செய்ய ஏற்பாடு செய்தான். 2 சாமுவேல் புத்தகம் அதிகாரம் 21 வசனம் 14. எவ்வளவு பெருந்தன்மை பாருங்கள்! இன்றைக்கு நம்மில் அநேகர் நமக்கு அநீதி இழைத்தவர்கள் மரணம் அடைந்த போதிலும் அவர்கள் நமக்கு இழைத்த அநீதிகளை நாம் கல்லறைக்கு போகும் வரையிலும் மறக்காமல் சொல்லிக் கொண்டிருப்போம். இது நல்ல கிறிஸ்தவ பண்பாடல்ல. மரித்த பிறகு ஒருவனுடைய குணாதிசயங்களை விமர்சிப்பது அநாகரீகமானது. அவர்கள் நமக்கு அநீதியை செய்திருந்தாலும் அதை கடந்து போவதுதான் ஒரு ஆவிக்குரிய குணம். இந்த காரியத்தில் தாவீது ஒரு நல்ல முன்மாதிரி. அதனால்தான் நமது இரட்சகர் இயேசு கிறிஸ்து தன்னை தாவீதின் குமாரன் என தன்னை அறிமுகப்படுத்தியதில் வெட்கப்படவில்லை. ஒருவன் மரித்து அவன் சரீரம் அழுகிய நிலையில் காணப்பட்டாலும் அவன் வாழ்ந்த காலத்தில் அவனுடைய அழுக்கை பற்றி பேசுவது உயர்ந்த பண்பாடு அல்ல.